தன் ஒழிக. பரிசுத்த வேதாகமம் திருவிலியம் பாகம் 5. இந்த பரிசுத்த வேதாகமம் திருவிலியம் இந்த 5ஆம் பாகத்தில் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை 2 புஸ்தகங்களுமே நாம் வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குது? 16வது வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. கர்த்தருடைய வாய், அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பரிசுத்த வேதாகமம். திருவிவிலியத்தில் இதே வசனம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம், திருவிலியம். ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது, அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. இந்த 2 புஸ்தகங்களுமே சொல்வது, ஏன்னா திருவிவிலியத்தை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தை குறித்து வெளியில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. திருவிவிலியம் என்ன சொல்கிறதோ அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பல ஆராய்ச்சிகள் செய்து அவங்க எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்காலராக இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்காலராக இருந்தாலும் சரி, பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் திருவிவிலியத்தை குறித்தும் அந்த 2 புஸ்தகங்களும் எப்படி அவைகளை அறிமுகப்படுத்துகிறது என்பதை, அதைத்தான் நீங்கள் முதலிடம், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பைபிளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அது என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன சொல்லுதான்? திருவிவிலியம் சொல்லுகிறது, இது ஆண்டவர் வாய் மொழிந்த கட்டளை. ஆண்டவர் வாய்னா மல்கியா 2:7 வாசிங்கன்னா தீர்க்கதரிசி, ஒவ்வொரு தீர்க்கதரிசி தான் ஆண்டவருக்கு வாயாக இருந்தாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவுக்கு முழு சரீரமாக உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பரலோக பிதாவுக்காக இருந்தாரோ, அதே போல் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆண்டவருக்கு வாயாக இருந்தாங்க. ஏட்டுச்சுருள், இது ஆண்டவருடைய ஏட்டுச்சுருள். திருவிலியம் சொல்கிறது எல்லாம் மனசில் பதிந்து, யார் திருவிலியத்தை எடுத்து வாசித்தாலும் இது ஆண்டவருடைய ஏட்டுச்சுருள். உங்கள் போதகரே உங்களுக்கு தவறாக போதித்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. பிளாஸ்டிக் அரிசி எது, ஒரிஜினல் அரிசி எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துலேயும் ஹைபிரிட் வந்துருச்சு, எல்லாவற்றிலும் கலப்படம் வந்துருச்சு, எல்லா பொருட்களிலும் கலப்படம் வந்துருச்சு, சுவிசேஷத்திலும் கலப்படம் வந்துருச்சு. இதை பார்க்குற கேட்குற நீங்கள் தான் எது சரி என்பதை, எது ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் ஒன்று இருக்குது இல்லையா? டூப்ளிகேட் இருந்தால் ஒரிஜினல் ஒன்று இருக்கும். அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை. ஒரு வெண்டைக்காயை கூட காம்பை ஒடிச்சு பார்த்து வாங்குவோம். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிறதுக்கு அந்த வியாபாரியை ஒரு வழி பண்ணிடுவோம். கத்திரிக்காய் வாங்கிறதுக்கு ஒரு வழி, சொத்தை இருக்குதான்னு பார்த்து வாங்குவோம். என்ன கலப்படம் இருக்குதா, எல்லாவற்றிலையும் நம்ம இப்படி செக் பண்ணி தான் வாங்குகிறோம். எந்த பொருளும் எடுத்துங்க பயப்படுறோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் எல்லாவற்றை விட மிகவும் முக்கியமானது, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நித்திய ஜீவனுக்குரியது. அதில் மட்டும் என்ன பண்ணிடுறோம், யார் எதை சொல்கிறாங்களோ அதை அப்படியே காதில் கேட்டுக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சு நிறைய வியாதி, எல்லா விதமான சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் உட்பட்டு மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தையும் திருவிலியத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து அதில் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுத்தா தான் உங்களுக்கு போதிக்கிறவங்க உஷாராயிட்டாங்க மக்கள் என்று அவங்க நினைத்து கொள்ளுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 சைடு ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது. எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற திருவிலியம், உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஆக திருவிலியம்
ஆண்டவருடைய ஏட்டுச் சுருள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தருடைய புஸ்தகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு நீங்கள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்லுகிறார், புனித பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். யார் இந்த உலகத்தில் போதித்தாலும் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி போதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேத வாக்கியங்கள் கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நிறைய தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடுத்த பாகத்தில் மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.